ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். யோபு 42:12 வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கவனிங்க, நல்ல ஆசீர்வாதமான நிலையிலே இருந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே இடையிலே ஏதோ நடந்து விட்டது. இடையில ஏதோ நடந்துருச்சு. இடையில ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாத இழப்புகள் ஏற்பட்டது. நிறைய காரியத்தை அவன் இழந்துட்டான். இழந்த நிலையில அவன் அப்படி இருக்கிறான். ஆனா அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். பாருங்க, நீங்க எதை இழந்திருந்தாலும் கர்த்தர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. கர்த்தர் சகலத்தையும் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் நிச்சயமாகவே கொடுப்பார். நீங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், தூக்கத்தை இழந்திருக்கலாம், ஒரு மகிழ்ச்சி இழந்திருக்கலாம், நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், நல்ல உறவுகளை இழந்திருக்கலாம். ஏதாச்சும் உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க இழந்திருக்கலாம். பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், ஆஸ்தியை கூட இழந்திருக்கலாம், சொத்தை கூட விட்டு கொடுத்திருக்கலாம், நகை இழந்திருக்கலாம், பல காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க இழந்திருக்கலாம். கவனிங்க, நீங்க எதை இழந்திருந்தாலும் கர்த்தராகிய தேவனோடுக்குள்ள உள்ள அந்த உறவு இருக்குது பாத்தீங்களா, அந்த உறவு இன்னும் இழக்கவே இல்லை. அந்த உறவு நீங்க இழக்காதனால இழந்த எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எதை இழந்திருந்தாலும் அவர் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய உறவை நீங்க என்ன பண்ணல, இழக்கவே இல்லை. இல்ல, கவனிங்க, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் இழந்ததெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுத்து என் முன்னிலைமையை பார்க்கிலும் என் பின்னிலைமையை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நான் ஒரு காலத்துல ஆகோ ஓஹோன்னு சூப்பரா வாழ்ந்தேன். இப்ப இடையில ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால எல்லாமே இழந்து நான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், காலையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக தான் வருது. என்ன அப்படின்னா, உங்க முன்னிலைமையை பார்க்கிலும் உங்களுடைய பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகின்றார். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க போகின்றார். எதை இழந்தாலும் அவரை நம்ம என்ன பண்ணல, இழக்கல. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, இல்ல விலகிட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். பாருங்க, ஒரு பையன் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து விட்டு, அதாவது 12th முடிச்சிட்டான். 12th முடிச்சுட்டு இப்ப காலேஜ் சேர போறான். காலேஜ் சேர போறதுனால அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறான், அப்பா காலேஜ் நான் போக போறேன்ல, எனக்கு ட்ரெஸ், புது ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கிறான். சரிப்பா, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ என்ன பண்ணிக்க, வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்றாருன்னா தன்னுடைய கிரெடிட் கார்டை கொடுத்து நீ போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்றாரு. பையனும் என்ன பண்றான், ஒரு மாலுக்கு போய் அழகழகான துணியை அவனுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமான டிசைன்ல என்ன பண்றான், கலர்ஸ் நிறைய எடுத்து நல்லா எல்லாம் வச்சுட்டு கவுண்டருக்கு வர்றான். பில் கவுண்டருக்கு பில் போடுறதுக்காண்டி வர்றான். இப்ப பர்ஸை எடுத்து பாக்குறான், பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்குறான், பர்ஸையே காணோம். பர்ஸு மிஸ். அந்த பர்ஸுக்குள்ளதான் என்ன இருந்துச்சு, கிரெடிட் கார்டு இருந்துச்சு. இப்ப வாங்கி வச்சதெல்லாம் அப்படியே பாக்குறான். ஐயோ, எவ்வளவு அழகா செலக்ட் பண்ணுமே, இந்த காலேஜ் இந்த கிழமைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போலாமே, இந்த கிழமைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போலாமே, ஃபங்க்ஷனுக்கு இப்படி ட்ரெஸ் போட்டு போலாம். இப்படிலாம் நான் மனசுல வச்சு நான் செலக்ட் பண்ணி அழகா எடுத்துட்டு வந்தேன். எனக்கு கரெக்டா நான் போட்டு பார்த்தேன், ட்ரையல் பண்ணி பார்த்தேன், ஃபிட்டா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. மறுபடியும் என்ன பண்றது, இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணணும், வைக்கணும். இடத்துல கொண்டு போய் வைக்கணும். எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கஷ்டமா அப்படியே வீட்டுக்கு வந்திருக்கிறான். மனசு கஷ்டமா வீட்டுக்கு அப்படி சோகமா இருக்கிறான். அப்பாங்க சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சு வந்திருக்கிறாரு. பையன் ரொம்ப சோகமா இருக்கிறான். என்னடா சோகமா இருக்கிற? அப்பா கிரெடிட் கார்டை தொலைச்சிட்டேன்ப்பா. சரி விடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், அதை டீஆக்டிவேட் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறேன்னா. ட்ரெஸ் எடுத்துட்டியா? இல்லப்பா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தொலைச்சிட்டேன். நான் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியல, எல்லாமே இழந்துட்டேன், எல்லாமே போயிருச்சு அப்படின்னு கவலையா இருந்தானா. அப்பா சொன்னானா, டே அப்பாவோட கிரெடிட் கார்டை தாண்டா நீ இழந்திருக்க, அப்பாவை இழக்கல, நான் உங்க கூட இருக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான், பைக்ல கூட்டிட்டு போய் அந்த மாடு கூட்டு போய் என்னென்ன செலக்ட் பண்ணானோ அதெல்லாம் எடுத்தாரா. அதோட எக்ஸ்ட்ராவும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் என்ன பண்ணாரா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாரா, அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்து நிறைவா கூட்டிட்டு வந்தாராம். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்க லைஃப்ல ஒரு சில காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம். எதை இழந்திருந்தாலும் அப்பா இருக்கிறாரு, அவருடைய உறவு இருக்குது, அதை நீங்க இழக்கவே இல்லை. அந்த உறவு, அப்பா என்கிற அந்த அந்தஸ்து, அந்த ஸ்தானம் அவர் இருக்குது பாத்தீங்களா, அது உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கும். அப்பா என்கிற ஸ்தானம், அப்பா என்கிற அந்த நிலை, அவர் உங்களுக்கு அப்பா என்கிற நிலை இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அந்த நிலை என்னைக்குமே இழந்து நீங்க போக மாட்டீங்க. அது என்னைக்குமே உங்க கூட தான் இருக்குது, உங்களுக்காகவே அந்த அன்பு என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்குது. அப்பா என்கிற அந்த உறவு. பாருங்க,
யோபு எல்லாத்தையுமே இழந்துட்டான், எல்லாத்தையுமே இழந்துட்டான். ஆனா ஜீவனை மட்டும் என்ன பண்ணல? அவன்கிட்ட ஆஸ்தி அழிஞ்சிருச்சு, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு, எல்லாம் போச்சு. பிள்ளைங்க கூட செத்து போயிட்டாங்க, பிள்ளைங்களும் இல்ல, எல்லாரும் இறந்துட்டாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க. சரீரத்துல நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை இருந்துச்சு, அதுவும் என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். அதுவும் போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இழக்கல. என்ன இழக்கலன்னா ஜீவனை இழக்கல, ஜீவனை இழக்கல. அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் என்கிற அந்த வார்த்தையை யோபு பயன்படுத்துகிறான். என்ன அப்படின்னா, மீட்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகலத்தையும் மீட்டு கொடுக்கிறவர், சகலத்தையும் மீட்டு கொடுக்கிறவர் சதா காலமும் உயிரோடு இருக்கின்றார். இழந்த நானும் உயிரோடு இருக்கின்றேன், எனவே நிச்சயமாக நான் இழந்ததை எல்லாம் அவர் மீட்டு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்தையும் இழந்து நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா? ஜீவன் இருக்குதுல்ல. எவ்வளவோ விபத்துகள், எவ்வளவோ வியாதியின் படுக்கைகள், எவ்வளவோ நாச மோசங்கள், எவ்வளவு பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், எவ்வளவு பிசாசின் தந்திரங்கள், எவ்வளவோ அழிவுகள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு நீங்க அழிஞ்சு போயிருக்கணும், அல்ல நீங்களே தற்கொலை பண்ணிட்டு செத்து இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இன்ன வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். நீங்க இழந்ததெல்லாம் திருப்பி பெற போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்களும் உயிரோடு இருக்கிறீங்க, அவரும் உயிரோடு இருக்கிறாரு. அதனால நிச்சயமா இழந்ததெல்லாம் திருப்பி கொடுப்பாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus, thank you Jesus. பாருங்க, நான் பிரசங்கத்துல அடிக்கடி கதைகள்லாம் சொல்லுவேன். எதுக்காக சொல்லுவேன்னா உங்க மனசுல ஆழமா பதியணுன்றதுக்காண்டி. சரியா? கவனிங்க. ஒரு ராஜா ஒரு நாட்டை நல்ல ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு நாட்டுல எதிர்நாட்டு ராஜா போர் தொடுக்கிறான். போர் தொடுத்து நாட்டை பிடிச்சிட்டான், நாட்டை பிடிச்சு கைப்பற்றிட்டான். இப்ப ராஜா தப்பிச்சு ஓடுறான், ஓடி ஒளியுறா. ராஜாவை கொல்றதுக்கு அந்த எதிர்நாட்டு படம் என்ன பண்ணுது? துரத்துது. ராஜா உயிர் தப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? ஒரு குகைக்குள்ள போய் என்ன பண்ணிக்கிறான்? ஒளிஞ்சுக்கிறான். குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவரே என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, அந்த படை வீரர்களை டைரக்ட் அந்த குகைக்குள்ளே வந்துட்டாங்க. உள்ள தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப கவனிங்க. அப்ப ஆண்டவரே எல்லாத்தையும் அளந்துட்டேன், இப்ப ஜீவன் தான் இருக்கு, ஜீவனாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தான். அப்ப ஒரு சிலந்தி, ஒரு எட்டுக்கால் பூச்சி என்ன பண்ணுச்சா, அங்க ஒளிஞ்சிருக்க இடத்துல சுத்தி விறுவிறுன்னு அப்படியே கூடு மாதிரி என்ன பண்ணிச்சா, ரவுண்டா அந்த இடத்த ஃபுல்லும் அப்படியே மறைச்சு கூடு மாதிரி பெருசா கட்டி விட்டுருச்சான். இப்ப விறுவிறுன்னு உள்ள பாக்குறாங்களாம். போர் வீரர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலந்தி அப்படி மறைச்சிருக்குது. சிலந்தி ஏதோ பல நாளுக்கு முன்பாக கட்டின ஒரு கூடு, இதெல்லாம் தாண்டி உள்ள போயிருக்க முடியாது. இப்படி போயிருந்தா அது பிஞ்சு இருக்கும். அப்ப உள்ள ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தேடாம என்ன பண்ணிட்டானுங்களாம், போயிட்டானுங்களாம். அப்புறம் ராஜாவோட சேவகர்கள், படை வீரர்கள், ராஜாவுக்கு மெய்காப்பாளர்களா இருந்தவங்க எல்லாம் ராஜாவை காப்பாத்தி அவனை தேட்டுனாங்களா. பாருங்க, அப்ப நினைச்சானா, இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து கர்த்தர் என்னை காப்பாத்தி, ரொம்ப நெருக்கம், மரணத்துக்கு ரொம்ப நெருக்கம், சாக வேண்டிய நிலைமை, அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் என்னை காப்பாத்தி இருக்கிறாரு. நான் உயிரை இழந்து போகாம என்னை காப்பாத்தி இருக்கிறாருன்னா, நான் இழந்ததையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பாரு. விசுவாசத்தோட மறுபடியும் போர் செஞ்சு வெற்றி பெற்று இழந்ததை எல்லாம் திருப்பி பெற்றாங்க. நான் சொல்றேன், இந்த காலையில நான் ஊக்கப்படுத்துறதுக்காண்டி சொல்லல, உங்க விசுவாசத்தை அதிகப்படுத்துறதுக்காண்டி சொல்றேன். நீங்க இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? நீங்க உயிரோட இருக்கிறீங்கல்ல, அதுவே பெரிய சாட்சி. உங்களை உயிரோட வச்சதே, நீங்க இழந்ததெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ்றதை அவர் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி அவர் பார்க்க வைப்பார். இழப்பா பார்த்துட்டீங்கல்ல, வேதனையை பார்த்துட்டீங்கல்ல, இழந்ததெல்லாம் திரும்பி நீங்க பெறுறதையும் நீங்க பாப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? செய்வார். பாருங்க, எசேக்கியேல் 36 அதிகாரம், எசேக்கியேல் 36 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். பாருங்க, ஒரு காலத்துல நாங்க அப்படி இருந்தோம், இப்போ இப்படி இல்ல. இப்ப நம்ம ரொம்ப நொடிஞ்சு போயிட்டோம், எல்லாமே இழந்து போயிட்டோம். பூர்வ காலத்துல நாங்க அப்படி இருந்தோம், அந்த காலத்துல அப்படி இருந்தவங்க, இப்ப அப்படி இல்லைங்க. அப்ப எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு, நான் கொடி கட்டி பறந்தேன், பொருளாதாரத்துக்கு எல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, உடம்பு அவ்வளவு ஹெல்த்தா இருந்துச்சு, அவ்வளவு என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகும், என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஒண்ணுமே செய்யாது. இப்ப அப்படி இல்ல. கர்த்தர் சொல்றாரு, பூர்வ காலத்தில் இருந்த அந்த ஸ்தானத்திலேயே உன்னை ஸ்தாபிப்பேன், அதை பார்க்கிலும் நற்சீர், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரும் உண்டாக செய்வேன்னு சொல்றாரு. அதாவது முந்தி நீங்க இருந்த அந்த நல்ல நிலைமையை பார்க்கிலும் அதை விட நல்ல நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும்
எனக்கு நற்சீர் உண்டாக செய்வார். என்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் என்னுடைய பின்னிலைமை, என்னுடைய எதிர்காலம் அதிக ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். Thank you Jesus. பாருங்க, யோபுவோட வாழ்க்கையில யோபுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யோபுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு அப்படின்னு நான் காமிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முறையே உள்ள வசனங்களை வாசி. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவன் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து, சொல்லுங்க, பொல்லாப்புக்கு விலகுறவன். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். நல்ல ஒரு ஆவிக்குரிய கனி உள்ள ஒரு மனிதனாக அவன் இருந்திருக்கிறான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், பிளஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். நல்ல ஒரு தேவனுக்கு பயப்படுற மனுஷங்க. நல்ல சாட்சியில ஒரு தேவனுக்கு பயப்படுறவர், கடவுளுக்கு பிரியமானவர். அது வெறும் மனுஷன் சொல்றது சாட்சி மட்டும் கிடையாது, பிசாசே அவனை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறான் தேவன்கிட்ட, கர்த்தருடைய சமூகத்துல. அந்த அளவுக்கு ஒரு நற்குணவாதியாக, நற்குணசாலியாக அவன் இருந்திருக்கிறான். பாருங்க, யோபு 31:1 வாசிங்களேன். யோபு 31:1. யோபு 31:1 வாசிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? பாருங்க, கண்களோடு என்ன பண்ணிருக்கிறானா? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறானா? பாருங்க, கர்த்தர் மனிதனுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற முறையிலே தான் திருமண வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் என்ன பண்றது இல்லை, ஆசீர்வதிக்கிறது இல்லை. கவனிங்க, ஒரு ஆதாமுக்கு எத்தனை ஏவாள் படைச்சாரு? ஒரு ஏவாள் தான் படைச்சாரு. ஒரு ஏவாளுக்கு எத்தனை ஆதாம் படைச்சாரு? ஒரு ஆதாம் தான் படைச்சாரு. பாருங்க, இவன் திருமண உறவுக்குள்ளே திருமண உடன்படிக்கையில இருக்கிறான். அதனால என்ன பண்ணிருக்கான்? கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறான். என்ன உடன்படிக்கை? வேற எந்த பெண்ணையும் நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன், இச்சையோடு பார்க்க மாட்டேன். நல்ல ஒரு உடன்படிக்கையில நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய நல்ல ஒரு உடன்படிக்கை. இச்சை அடக்கம் என்கிற ஆசீர்வாதம். தேவனுக்கு பயப்படுறவன், பொல்லாப்புக்கு விலகுறவன், இச்சை அடக்கம் என்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு முதலாவது இருந்தது. அடுத்து வாசிங்க, 2ஆம், அதாவது 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். பாருங்க, சரீர பிரகாரமா அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஆசீர்வாதம் இருந்துச்சு. பிள்ளையை அவன் பெற்றெடுத்திருக்கின்றான். பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்திருக்கின்றான். சரீர பிரகாரமா அவனுக்கு குமாரர்கள், குமாரத்திகள் இருந்தார்கள். அடுத்து 3வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். பாருங்க, பொருளாதாரத்துல பயங்கரமா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். 1000 கணக்குல அவன் ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள், மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு கர்த்தரவனை ஆசீர்வச்சிருக்கிறார். பொருளாதாரத்துல பயங்கரமா ஒரு சூப்பர் அபண்டன்ட் பிளெஸிங்ல அவன் இருந்திருக்கிறான். சரி, அடுத்து அப்படியே வாசிங்க. அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்து. பாருங்க, ஒரு சில பேருக்கு பணம் இருக்கும், ஆனா மதிப்பு மரியாதை இருக்காது. ஏன்னா அவங்க கேரக்டர் அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கும். இவன் கேரக்டரும் சூப்பரா இருக்கிறான். எப்படி? உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறான், பரிசுத்தவானா இருக்கிறான், பணம் நிறைய இருக்குது, பொருளாதார ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. அது மட்டும் கிடையாது, மனுஷங்க மத்தியில சமுதாயத்திலையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை. எப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை அவனுக்கு சமுதாயத்துல இருந்துச்சு அப்படின்னா, யோபு 29ஆம் அதிகாரம் 7 முதல் 11 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது, வீதியில உட்காரும் போது அவன் வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். வாலிபர்கள் அவனை கண்டு என்ன பண்ணுவாங்களாம்? ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை என்ன பண்றாங்க? ஒளிந்து கொள்றாங்க. வாசிங்க. முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். முதியவர்கள் கூட என்ன பண்றாங்களா? ஓ, யோபு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? மரியாதையா எழுந்து நிக்கிறாங்க. வாசிங்க. பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பேசுறவங்க கூட என்ன பண்ணிடுவாங்களா? ஐயோ, ஊர் வந்துட்டாரு, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பெரியவங்க வந்துட்டாங்கன்னா பேசுறதை நிறுத்திடுவாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி பாருங்க, அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாருமே அவனுக்கு கனத்தையும் மரியாதையும் என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. அந்த தேசம் முழுவதும் அவனுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்குது. ஏன்னா கிழக்கத்தி புத்திர எல்லோரிலும் அவன் பெரியவனாக இருந்த சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உள்ளவனாக அவன் இருந்தான். பாருங்க, அடுத்து யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? பாருங்க, ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு. பாருங்க எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குது பாருங்க. அவனுக்கு தெய்வீக பாதுகாப்பு. கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி வேலி அடைத்து என்ன பண்ணிருக்கிறாரு? பாதுகாத்து இருக்கிறார். பாருங்க, ஃபர்ஸ்ட் அவன் பொல்லாப்புக்கு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனாக இருக்கிறான். கண்களோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு இச்சையடக்கம் மிகுந்த ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றவனாக இருக்கிறான். அடுத்து சரீர பிரகாரமா அவனுக்கு ஆசீர்வாதம், குமாரர்கள் குமாரதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அடுத்து பொருளாதாரத்துல அவன் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறான். அடுத்து சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்து. அடுத்து தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு. இவ்வளவு ஆசீர்வாதங்களை அவன் உடையவனாக இருந்தான். இவ்வளவு ஆசீர்வாதங்களை அவன் உடையவனாக இருந்தான். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான். யோபோட ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அதை படிக்கும் போது அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப இழந்துட்டான்னு சொல்லும் போது மூஞ்செல்லாம் அப்படியே வாடுது எல்லாத்துக்குமே. பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமையில, இழந்த நிலைமையில இருந்த யோபுவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் உன்னுடைய பின்னலையை நான் அதிகமாக. கர்த்தர் உங்களுக்கும் அதே தான் சொல்றார். உங்க முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். பாஸ்டர், நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன் பாஸ்டர். இழக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஜீவன் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. நான் சொல்றேன், இழந்ததெல்லாம் நீங்க பாக்குற வரைக்கும், திருப்பி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் உங்க ஜீவன் உங்களை விட்டு பிரியாது. நிச்சயமா கர்த்தர் அதையெல்லாம் திருப்பி கொடுப்பார். அவர் சகலத்தையும் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இந்த யோபோட லைஃப்ல இவ்வளவு மோசமான காரியங்கள் நடந்து எல்லாமே அவன் இழந்ததுக்கான காரணங்கள் நான் காமிக்கிறேன். யோபோட ஆசீர்வாதங்களை குறித்து நான் இன்னைக்கு தியானிக்க விரும்புகிறேன். இழந்ததையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும். எதுக்காகவே இழந்தான்? எதுக்காகவே இழந்தான்? இழந்ததற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளும் கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிறலாம், கொஞ்சம் நம்ம அவேர்னஸா, விழிப்புணர்வா நடந்துக்கிறலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் யோபு ஒரு சில காரியங்களுக்காக பயந்தான். யோபு 3ஆம் அதிகாரம், யோபு 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. யோபு 3ஆம் அதிகாரம் 25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. என்ன பயந்தா? இதெல்லாம் நடந்துருமோ, இதெல்லாம் அழிஞ்சிருமோ, எல்லாமே இல்லாம போயிருமோ, ஒளிஞ்சிருமோ, நான் இந்த மாதிரி ஆய்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறான் சொல்றான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்து, நான் என்ன நினைச்சு அஞ்சினோ, எதை நினைச்சு பயந்தனோ அது எனக்கு நடந்துருச்சு. அப்ப முதல் விஷயம், யோபோட லைஃப்ல அந்த எதிர்மறையான காரியங்கள் நடந்து அவன் வாழ்க்கையில எல்லாமே இழந்ததற்கான காரியம் என்ன தெரியுமா? பயம். பயம் பயம் என்பது பிசாசுக்கான கதவை திறந்து கொடுக்கும். பிசாசு உங்க லைஃப்ல வர்றதற்கான கதவை என்ன பண்ணும்? திறந்து கொடுக்கும். பாத்திருக்கீங்களா? ஒரு சில சும்மா நடந்து போயிட்டு இருக்காங்க ரோட்ல, ஏதாச்சும் பார்த்து பயந்துருவாங்க, பார்த்தா உங்களுக்கு அட்டாக் ஆயிரும். பிசாசு என்ன, அந்த பயத்தின் மூலியமா என்ன பண்ணிடுவான்? உள்ள வந்துருவான். பாத்திருக்கீங்களா? நான் டெலிவரன்ஸ் பண்ணும்போது பாத்திருக்கேன். ஒரு சில பேருக்கு எப்படி பிடிச்சோன்னா, பயந்தாங்க பிடிச்சிட்டேன் அப்படி சொல்லும். பயந்தாங்க பிடிச்சிட்டியா? பயத்தை என்ன பண்றான்? யூஸ் பண்ணி உள்ள வந்துடுறான். பயம் என்பது பிசாசுக்கான கதவை உங்களுடைய லைஃப்ல என்ன பண்ணுது? திறந்து கொடுக்குது. பிசாசு உள்ள வர்றதற்கான கதவை உங்களுக்கு திறந்து கொடுத்து பிசாசை உள்ள அனுமதிக்குது. பாருங்க, எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 11:8. பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள், பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு பயந்தீங்க, பட்டயம் உங்க மேல வரும். எதை பயந்தோமோ அது நம்ம லைஃப்ல என்ன பண்ணுது? நடக்குது. யோபு என்ன பயந்தான் அப்படின்னா, எடுத்து வாசிங்களேன். யோபு 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை வாசிங்க. அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். பாருங்க, விருந்து பண்றாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? செலிப்ரேஷன், பார்ட்டி பண்றாங்க. பார்ட்டி பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. தன்னுடைய சகோதரிகளை என்ன பண்றான்? சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிக்கிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, பாருங்க, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒருவேளை அப்படி நடந்துருமோ, ஒருவேளை இப்படி போயிருமோ,
ஒருவேளை என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வராம போயிருவோமோ, ஒருவேளை குழியில விழுந்துருவோமோ, ஒருவேளை எல்லாமே லாஸ் ஆயிருமோ, ஒருவேளை அந்த வியாதி சுகமாகாம போயிருமோ, அப்படியே ஒருவேளை அந்த வியாதி மரணத்துக்கு நேராக கொண்டு போயிருமோ, மரண படுக்கைக்கு நேராக கொண்டு போயிருமோ, ஒருவேளை 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 அதுக்கு அதே போலதான் நடக்கல. ஆனா இமேஜின் பண்றாமா, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல. ஆனா அவனை என்ன பண்றான், ஒரு மனசுல ஒரு இதை வச்சுக்கிட்டு பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்கின்றான். பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்கின்றான். பாருங்க, அவன் என்ன நினைச்சு பயந்தானோ அதே போல என்ன பண்ணிருச்சு, நடந்துருச்சு. அதான் சொல்லுவேன், பிள்ளைங்களை என்ன பண்ணக்கூடாது, எதிர்மறையா பேசக்கூடாது. நீங்க எரும மாடு அப்படின்னா ஓடி வந்து என்ன பண்ணும், முட்டை தான் செய்யும். நீ எரும மாடுன்னு சொல்றீங்களா, அந்த கேரக்டர் மாதிரி நீ அது ஆயிடுது. பாருங்க, பண்ணி மாதிரி இருக்குது பாரு அப்படின்னா அசுத்தமான காரியங்களை செஞ்சுட்டு தான் வரும். அதுக்கு பதில் உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்னா, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைகளின் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள், ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அந்த வார்த்தைகள் அடிங்க, கர்த்தருடைய வசனத்தை சொல்லியும் கொடுக்கணும், கர்த்தருடைய வசனத்தை அவங்க மேல சொல்லவும் செய்யணும். சொல்லிக்கிட்டே இருப்பேன், சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. வசனத்தை என்ன பண்ணும், பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில என்ன பண்ணணும், நடத்தணும். பாருங்க, அப்ப பயப்படக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, பயப்படக்கூடாது. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து அப்பைக்கப்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். எதனால நெஞ்சு வலிக்குது அப்படின்னா, அவருக்கு வந்து கேஸ் உடம்பு, அதனால உருளைக்கிழங்கு அப்புறம் மொச்சை இந்த மாதிரி கேஸ் ஐட்டம், முட்டை இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா அவருக்கு என்ன ஆயிரும், கேஸ்ட்ரிக் ஆயிரும். அப்ப நெஞ்சு வலி வரும். உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாராம், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எனக்கு என்ன வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நெஞ்சு வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். போய் டாக்டர்லாம் செக் பண்ணி பார்க்க, இசிஜி எடுத்து பார்க்கறப்ப எல்லாமே நார்மலா தான் இருக்கு, பல்ஸ்லாம் நார்மலா தான் இருக்குது. போப்பா உனக்கு ஒண்ணும் கிடையாது, சாதாரண கேஸ்ட்ரிக் தான், அந்த கேஸ்ட்ரிக் மாத்திரை போட்டாலே சரியா இருப்போம்னு அனுப்பிவிட்டுருக்காங்க. இவர் வீட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அடிக்கடி என்ன பண்ணுவாரு, ஒரு சில பேருக்கு பாருங்க வீட்டுக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும், சும்மா போய் தலையை காமிச்சு வருவாங்க. தும்மல் வந்தா தும்மல் வருது, விக்கல் வந்தா விக்கல் வருது, கொட்டாய் வந்தா அதிக கொட்டாய் வருது. பாருங்க, இந்த மாதிரி சும்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு என்னன்னா ஒரு பயம், ஒருவேளை நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, நெஞ்சு வலி வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். பாருங்க, ஒரு நாள் அதே போல என்ன ஆயிடுச்சா, பயந்தது போலவே அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஹார்ட்ல ஏதோ பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு. கவனிங்க, போயிருக்கிறாரு. இப்ப டாக்டர் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அலட்சியமா பாக்குறாங்க. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் உருளைக்கிழங்கு சமோசாவை தின்ட்டு வந்து நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு குத்து, மூச்சு பிடிக்குன்னு சொல்லிக்கிட்டு போப்பா, முதல் ஒண்ணு இல்லப்பா, இல்ல டாக்டர் உண்மையிலே நெஞ்சு வலிக்குது, இல்ல ஒண்ணு கிடையாது, செக் கூட பண்ணவே இல்லையா. பாருங்க, நெஞ்சு வலி வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துல ஸ்பாட்ல செத்தே போயிட்டானா. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவராக இருங்க. கர்த்தர் அப்படிதான் சொன்னார். என்ன பண்ணாரு சொன்னார். அந்த யவீரு மகள் மரித்து விட்டாள் என்கிற செய்தி யவீர் இயேசுவோடு இருக்கும் பொழுது சொல்லப்படும் பொழுது அவன் எப்படி பயப்படுறான். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. பயத்தை போக்குவதற்கு என்னங்க மருந்து சொல்லுங்க. அதுக்குதான் வசனத்தை என்ன பண்ணணும், கேட்கணும். வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் வரும். விசுவாசம் வந்துச்சுன்னா நீங்க பயத்தை ஜெயிச்சிருவீங்க. அப்ப பயந்த காரியம் உங்களுக்கு வராது, நீங்க விசுவாசிச்ச காரியம் உங்களுக்கு நடக்கும். விசுவாசத்தின்படியே உனக்காக கிடவுது. ஏதாவது விசுவாசம், அதான் விசுவாசம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், வாயின் வார்த்தையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க விசுவாசிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், நடக்க ஆரம்பிக்கும். பாருங்க, ஒரு அம்மாவுக்கு வந்து கேன்சர் வியாதியா, அந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி. அந்த அம்மாவோட ஃப்ரெண்டுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, நல்லா நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா கேன்சர் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க கொஞ்சம் வயசுலயே. இந்த அம்மா இறந்ததுனால அந்த அந்த அம்மாவோட ஃப்ரெண்டா இந்த அம்மா இருந்ததுனால நம்மளுக்கும் கேன்சர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பாருங்க, அந்த பயத்தின் காரணமாகவே அவங்களுக்கும் பிளட் கேன்சர் வந்துருச்சான். அவங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சோ அதே போலவே வந்துருச்சான். பாருங்க, இது உண்மைதான். பாருங்க, பயந்த காரியம் அப்படி என்ன பண்ணுது, நடக்குது. பயம் வந்து ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கிறது. பாருங்க, கொரோனால செத்தவங்களை விட கொரோனாவை கண்டு பயத்துல செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஐயோ, அவங்களுக்கு இதே இருக்காது, செக் பண்ணி பாக்குறப்ப எதுவுமே இருந்திருக்காது. அவங்கள சும்மா என்ன குவாரண்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க, தூக்கி வச்சு.
அப்ப உங்க பயத்திலே ஹார்ட் பீட் அதிகமாகி, ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாயிருச்சுன்னா லங்ஸுக்கு நிறைய என்ன தேவைப்படும்? ஆக்சிஜன் தேவைப்படும். இப்ப உங்க மூச்சு திணறல் உண்டாயிரும். மூச்சு திணறல் ஆட்டோமேட்டிக்காவே அதனாலே உங்களுக்கு கொரோனா வந்ததுனாலதான் நம்மளுக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு அப்படின்னு பயந்தே என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். நடந்திருக்கு, அந்த மாதிரி கேஸா நடந்திருக்குது. பாருங்க, என்ன சொல்றேன்னா, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. நீங்க பயப்படுற காரியம் உங்களுக்கு நடக்காது. நீங்க விசுவாசிக்கிற காரியம் நிச்சயமா நடக்கும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிங்க. கர்த்தர் உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுக்கு விசுவாசத்தின்படி உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க பாருங்க. அப்ப யோபு பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டு விட்டது. பாருங்க, அவன் பயந்ததுக்கு பதிலா பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணிருக்கும்? பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினா, ஆனா பிள்ளைகளுக்கு என்ன செய்யல? அட்வைஸ் பண்ணல. ஏய், ஒழுங்கா நடந்துக்கங்கப்பா, பரிசுத்தமா இருங்கப்பா, பாவம் பண்ணாதீங்கப்பா அப்படின்லாம் அவன் என்ன பண்ணல, சொன்னது மாதிரி இல்ல. ஆனா கூட்டு வச்சு என்ன பண்ணிருக்கான்? அவங்களுக்காக சர்வாங்க தகன பலி. இன்னைக்கு அப்படிதான் பாருங்க, ஒரு சில பிள்ளைங்களை ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் அவனுக்காக என்ன பண்ணுங்க, என் பையன் ரொம்ப சேட்டை பண்றான், ரொம்ப குடிக்கிறான், ரொம்ப அட்டகாசம் பண்றான், அவனுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் இதெல்லாம் பலி செலுத்துற மாதிரி. நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்லுவேன், சர்ச்சு கூட்டுவாங்க, இல்ல பர்சனலா நான் சந்திக்க வைங்க. நான் என்ன பண்றேன், பேசுறேன், கவுன்சிலிங் கொடுக்குறேன், வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை சொல்லி போதிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்து வர மாட்டாங்க. நீங்க ஜெபம் பண்ணா போதும். நடக்காது, நடக்காது. பாருங்க, வசனம் சொல்லுது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில என்ன பண்ணு, நடத்து. போதக சிச்சையே ஜீவ வழி. தன்னுடைய இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாருங்க, அப்ப பாருங்க, யோபுவோட பிள்ளைங்க சரியா இல்ல. வசனத்தை காமிக்கிறேன், யோபுல இல்ல, ஆனா எசேக்கியேல்ல இருக்குது. எடுத்து வாசிங்களேன். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை வாசிங்க. அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பலியாக என் உக்கிரத்தை ஊற்றும் போது. கர்த்தர் ஒரு தேசத்தை அழிப்பதற்கு உக்கிரத்தை ஊற்ற போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கப்ப இடையில ஒரு வார்த்தையை சொல்றாரு. 20ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும், நோவாவும் தானியேலும் யோபுவும் அது நடுவிலே இருந்தாலும், அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல், குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கவனிங்க. யோபு மட்டும்தான் தப்புவிக்கப்பட்டான். குமாரத்திகள் என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? இறந்து போயிட்டாங்க. ஏன்? யோபு நீதிமானாக இருந்தான், அவங்க அநீதியாளர்களாக இருந்தாங்க. அதான் உண்மை. ஏன் யோபு தப்புவிக்கப்பட்டான் அப்படின்னா, அவன் நீதிமானாக இருந்தான். சரி, அடுத்து யோபோட லைஃப்ல இப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டதற்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பாருங்க, மோசமான ஒரு லைஃப் பார்ட்னர், மோசமான ஒரு வாழ்க்கை துணை. என்னது? தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்துருலாம், எதுக்கு உயிரோட இருக்கிற? அதாவது எப்படிப்பட்ட மனைவினா, செத்துரு அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்ல, தேவனை தூசித்து ஜீவனை விடு, நீ செத்து பாதாளத்துக்கு போயிரு. அதான் அர்த்தம். தேவனை தூசித்துட்டு என்ன பண்ணிரு, பாதாளத்துக்கு போயிரு. ஒரு மோசமான ஒரு மனைவி, லைஃப் பார்ட்னர் அவனுக்கு இருந்ததன் விளைவுதான். அதான் திருமண விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திருமண விஷயத்துல எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு பிசினஸ்லயோ, ஒரு தொழிலையோ, ஒரு வியாபாரத்திலேயோ, ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியத்திலேயோ உங்களுக்கு பார்ட்னர் எப்படி இருக்கணும்னா, அவங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு சில இழப்புகள் உண்டாகும். யோபோட லைஃப் அப்படிதான். அவன் லைஃப் பார்ட்னர், அவனுடைய லைஃப் பார்ட்னர் சரியா இல்ல. வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்வான். அப்ப நல்ல வாழ்க்கை துணை இருக்க வேண்டும். பாருங்க,
நல்ல ஒரு மனைவி இருக்க வேண்டும், மனைவிக்கு நல்ல ஒரு கணவன் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு நேராக ஒரு மனுஷனை கொண்டு போகும். பாருங்க, உங்களுடைய கணவனுக்காக, உங்களுடைய மனைவிகளுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உங்களுடைய கணவர்களுக்காக, மனைவிகளுக்காக இங்க இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணணும்? நீங்க தனித்தனியா ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மனம் திருந்தாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கிறீங்கல்ல, 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசி மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ஒரு சில கேரக்டர் சரியில்லையா, தேவனுக்கு பிரியமில்லாத கேரக்டரா மனுஷன் இருக்கிறாரா, அவருக்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. ஒரு சில நல்ல குணநலங்கள் இல்லையா, மனைவிக்காக என்ன பண்ணுங்க? கணவன்மார்கள் என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக விருத்தி அடைய செய்யும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இழப்பதை அது தடுக்கும். அடுத்து யோபோட லைஃப்ல அவன் சகலத்தை இழந்ததற்கான அடுத்த ஒரு காரணம் என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. பாருங்க, எங்கள் இருவர் மீதும் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன். யோபு யாரு? மனுஷன். யாருக்கு நடுவுல இருக்கணும் அப்படின்னா, யோபுக்கு நடுவுலையும் தேவனுக்கு நடுவுலையும் ஒரு மத்தியஸ்தன் இருக்கணும். யோபு மேலேயும் கை வைக்கணும், தேவன் மேலேயும் கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கணும். அப்படின்னு யாருமே இல்ல. மத்தியஸ்தன் இல்லையே, எங்கள் இருவர் மேலும் கையை வைக்கத்தக்கதாக ஒரு மத்தியஸ்தன் இல்லையே. அவனுக்காக பரிந்து பேச ஒரு மத்தியஸ்தன் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக பரிந்து பேச மத்தியஸ்தர் இல்லை. ஏன்னா மத்தியஸ்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனிதன் சார்பாகவும் இருக்க வேண்டும், தேவன் சார்பாகவும் இருக்க வேண்டும். மனுஷன் யாரு? பாவத்திலே பிறந்தவன். தேவன் யாரு? பூரண பரிசுத்தர். அப்ப மனுஷன் பாவியா இருக்கிறதுனால மனுஷன் மேல கை வைக்கலாம், தேவன் மேல கை வைக்க முடியாது. அப்ப ஒரு பூரணமான பரிசுத்த மனுஷன்னா மனுஷன் மேலையும் தேவன் மேலையும் கை வைக்க முடியும். அப்ப பூரணமான மனுஷனா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆதாமின் வித்து வழியாக பிறக்கக்கூடாது. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமின் வித்து அல்லாமல் ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார், பிந்தின ஆதாமாக வந்தார். அவர்கிட்ட பாவமே இல்ல. அவர் பாவத்தை பாரா சுத்த கண்ணர். அவர் மனுஷன் மேலையும் கை வைப்பாரு, தேவன் மேலையும் கை வைப்பார். எடுத்து வாசிங்க. அவர் மத்தியஸ்தரா இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பாருங்க, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரா இன்னைக்கு இருக்கிறார். பாருங்க, அன்னைக்கு யோபுவுக்காக பரிந்து பேச யாருமே இல்ல. யோபுவை குற்றம் சாட்ட ஒருத்தர் இருந்தான். யாரு? பிசாசு. யோபுவை குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தான் வந்து யோபுவை குறிச்சு. ஆனா யோபுவுக்காக பரிந்து பேச இல்ல. பரிந்து பேசணும்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரா இருக்கணும், அப்படி இல்ல. அதனாலதான் தேவனே என்ன பண்றாரு? திருத்துவத்தின் 2வது நபராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வர்றாரு. தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் என்ன பண்றாரு? உலகத்துல வாழ்ந்தார். தேவகுமாரனாக இருந்து தேவன் மேலையும், மனுஷகுமாரனாக இருந்து மனுஷன் மேலையும் கை வைத்து இன்னைக்கு மத்தியஸ்தரா நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறார். பாருங்க, சீமோன் பேதுருக்காக இயேசு பரிந்து பேசினார். எடுத்து வாசிங்களேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32 வாசிங்க. பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். உனக்காக. பாருங்க, நீ அந்த யோபு கதையில படிக்கும் போது சாத்தான் என்ன பண்றான்? உத்தரவு கேக்குறான். கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவன் கையில தான் இருக்கான்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனா அப்ப பரிந்து பேசுறதுக்கு யாரு இல்ல, மனிதன் சார்பாக பரிந்து பேசுறதுக்கு யாரு இல்ல. இங்க இயேசு வந்துட்டாரு. இப்ப அதே போல சாத்தான் என்ன பண்றான்? உத்தரவு கேக்குறான். இப்ப யோபுக்காக பரிந்து பேச யாரு இல்ல,
சீமோன் பேதுருக்காகவும் சீசர்களுக்காகவும் பரிந்து பேச கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். இன்னைக்கும் அவர் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்குது. நம் சார்பாக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது. நம் சார்பாக பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நமக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு பெரிய அரசியல்வாதி, சரிங்களா? அவர் நினைச்சா என்ன நடக்கும். அவருடைய ஒரே பையன் உங்க ஃப்ரெண்டு அப்படின்னா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு. எம்எல்ஏ சீட்டு வாங்கி நின்றுவாங்க அவங்க. சூப்பரா இருக்கும். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, என் ஃப்ரெண்டு பார்த்து பண்ணுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு பேச. அதே போலதான் குமாரனாகிய தேவன் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார். சரி, நான் ஒரு சில காரணங்கள்லாம் நான் சொன்னேன். இதுதான் யோபுவோட வாழ்க்கையில இழப்புக்கான காரணங்கள். பாருங்க, உங்க லைஃப்ல ஒரு சில காரியங்கள் இழந்திருக்கலாம். ஒரு சில காரணங்களால, நான் சொன்ன அந்த காரணத்தினால கூட இழந்திருக்கலாம். அல்லது சொல்லாத ஒரு சில விஷயங்கள்னால கூட நீங்க ஒரு சில விஷயங்களை உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணிருந்திருக்கலாம், இழந்திருக்கலாம். நீங்க எதை இழந்திருந்தாலும் அதையெல்லாம் 2 மடங்கு திருப்பி தர வல்லவர் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2 மடங்கு, 2 மடங்கு இழந்ததை எல்லாம் திருப்பி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தீமையானதை அவர் நன்மையாக மாற்றுவார். பாருங்க, ஒரு ஒரு விவசாய நிலம் ஒரு ஊர்ல இருந்திருக்குது. அந்த விவசாய நிலத்திற்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நிலத்துல அந்த அளவுக்கு பெருசா என்ன பண்ணாது, விளைச்சல் வராது. ஏன்னா அந்த மண்ணோட தன்மை அப்படி. அந்த மண்ணோட தன்மையில ஒரு சில பயிர்களை தான் போட முடியும், ஒரு சில பயிர்கள் என்ன பண்ண முடியாது, விளைய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலம், அப்படிப்பட்ட ஒரு நிலம், சரிங்களா? அவரு அந்த மண்ணுக்கு ஏற்றாற்போல் என்ன பண்றாரு, பயிர்களை நட்டு வைத்து இருக்கிறார். நல்லா வளர்ந்து இருக்குது. வளர்ந்து இருக்கிற சமயத்துல திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு வருதுன்னா, டேமு உடைஞ்சிருச்சு, இப்ப தண்ணி ஊருக்குள்ள வருது, எல்லாரும் ஊரை என்ன பண்ணுங்க, காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுக்கு ஒரே ஐயோ, நம்ம நிலத்துல எவ்வளவு பயிரிட்டு இருந்தோமே எல்லாமே போக போகுது, எல்லாமே அழிய போகுது. சரி என்னாலும் போனாலும் பரவாயில்ல, உயிர் தப்புனா போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பிள்ளைவட்டி எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த முகாமுக்கு என்ன பண்ணிடுறான், ஓடிடுறான். இப்ப டேம்ல இருந்து தண்ணி உடைஞ்சு அப்படியே முதுன்னு ஊரே வந்து என்ன பண்ணிருச்சு, தண்ணியால ரொப்பிருச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. பாருங்க, அப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அந்த டேமை மறுசீரமைப்பு பண்ணி சூப்பரா கட்டி ஆக்கிட்டாங்க. இப்ப வந்து பாக்குறான், எல்லாமே அழிஞ்சு போய் கிடக்குது, எல்லாமே அழிஞ்சு போய் கிடக்குது. நிலத்தை உத்து பாக்குறான், நிலத்துல வித்தியாசமா தெரியுது. என்னடா வித்தியாசமா இருக்கு சொல்லிட்டு நிலத்தை அப்படி அள்ளி பாக்குறான், மண்ணே வேற மாதிரி இருக்குது. என்னன்னா, அந்த அங்க இருந்து டேம் உடஞ்சு வந்துச்சுல, அப்ப எங்ககிட்ட இருந்து மண்ணெல்லாம் பிரட்டி கொண்டு வந்து இவன் நிலத்துல என்ன பண்ணிருச்சு, போட்டு 4-5 லேயரா உள்ள பதிஞ்சிருச்சு. இப்ப அந்த மண்ணுல பயிர் போட்டு பாக்குறான், எல்லா பயிருமே முளைக்குது. இருந்த மண்ணுல ஏதாச்சும் ஒண்ணு செலக்டடான ஒரு பயிரை போட்டாதான் முளைக்கும். இதுல எந்த பயிரை போட்டாலும் என்ன பண்ணுது, முளைக்குது. இது வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல மகசூல், நல்ல விளைச்சல், நல்ல என்ன பண்றானா, அறுவடையை காணிதான் நல்லா சம்பாதிக்கிறானா. நான் சொல்றேன் உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பெரிய அழிவின் காரணமாக எல்லாமே அழிஞ்சு போயிருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுல இருந்து உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துவார். இழந்ததை எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பார். நீங்கள் பெற்றதை விட அதிகமாக பெற செய்வார். நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட இனிமேல் நீங்க வாழ போகின்ற வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன் மாத்திரமல்ல, அவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவர். அவர்கள் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். உங்களுடைய முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக உங்களுக்கு செய்வார். நற்சீர் உண்டாக செய்வார். நற்சீர் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிச்சார், எடுத்து வாசிங்க. யோபு 42ஆம் அதிகாரம். அதாவது இழந்ததுக்கு அப்புறம் அவனை எப்படி ஆசீர்வதிச்சார் அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது பாருங்க. 42:10 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்த்தர் யோபுவோட சிறையிருப்பை திருப்புகிறார், சிறையிருப்பை மாற்றுகிறார். அடுத்து 2 மடங்காக ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, சிறையிருப்பிலிருந்து நம்ம திரும்பல, சிறையிருப்பிலிருந்து நம்ம விடுதலை ஆகல அப்படின்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சிறையிருப்பிலிருந்து நம்ம விடுதலை அடையல அப்படின்னா இழந்ததையெல்லாம் பெற முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
புரியுதா நான் சொல்றது? சிறையிருப்பை திருப்பினால்தான் 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினா, ரைட், ஓகே, அது நமக்கு தெரியும். நம்ம மத்தவங்களுக்காக என்ன பண்றோம்? ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளும் ஜெபிக்கணும். அது நம்ம அனுதினமும் செய்கிற ஒரு காரியமாகத்தான் இருக்குது. அதை என்ன நம்ம அதிகப்படுத்திக் கொள்வோம். ஆனா இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிறையிருப்பை திருப்பினார். பாருங்க, ஒரு சில பேரை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு. விடுதலை ஆனாலும் இன்னொரு சிறைக்குள்ள போய் என்ன பண்றாங்க? செல்லுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதாவது அந்த பாவத்தின் சுபாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். விடுதலை ஆக்கிட்டாரா இல்லையா? முந்தி நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, விரும்பி விரும்பி பாவம் செய்வீங்க. இப்ப பாவத்தின் மீது விருப்பமே இல்ல, வெறுப்பு தான் இருக்குது. ஆனாலும் சும்மா ரைட்டா ஒரு டச் வச்சுக்கிருவோம். இதுதான் சிறையிருப்புல போய் சிக்கிறது. புரியுதா நான் சொல்றது? இதுதான் சிறையிருப்புல போய் சிக்கிறது. அப்புறம் எப்படி இளமையா 2 மடங்கு நீங்க பெற்றுக் கொள்வீங்க? முந்தி எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போவோம், ரைட்டா? எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு முதலா நிற்போம். வம்புக்கு நம்ம தான் முத போவோம். அது பழைய சுபாவம். இப்ப வம்புக்கு இழுக்குறாங்க. இப்ப எப்படி மாறிட்டோம்னா, முந்தி நம்மளா வம்புக்கு போவோம், இப்ப வம்புக்கு இருந்தா சண்டைக்கு போவோம். அப்படித்தானே? அதான் சிறையிருப்பு. முந்தி சிறையிருப்புல இருந்தீங்க, இப்ப சிறை சாலைகள் நீங்களே போறீங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது பழைய மனிதனுடைய சுபாவங்களை முற்றிலுமாக விளக்கி ஒரு புதிய மனிதனுடைய சுபாவத்தை தரித்துக் கொள்கிற அந்த அனுபவத்திற்கு பெயர் தான் சிறையிருப்பிலிருந்து திரும்புதல். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? நான் சொல்றாரு, புரியுற மாதிரி நான் சொல்றேன், எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ஜூ இருக்குது, ஒரு மிருக காட்சி சாலை இருக்குது. அங்க நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது. அதுல ஒரு கருங்குரங்கு இருக்குது. என்ன இருக்குது? ஒரு கருங்குரங்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? கட்டி போட்டுருக்காங்க. அது ரொம்ப சேட்டை பண்ணும். அப்பக்கப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி போட்டுருவாங்க. அதை கட்டி போட்டதுனால என்ன பண்ணும்னா, அது இருக்கிற பகுதியிலே என்ன பண்ணும்? சுத்தி 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 ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது அது குட்டியா இருந்ததுல இருந்து வளர்ந்து பெரிய குரங்கு ஆகிற வரைக்கும் அது அங்கேயேதான் இருந்துச்சு. அங்கேயேதான் இருந்துச்சு. இப்ப அந்த ஜூ நஷ்டத்துல ஓட ஆரம்பிக்குது. அதை மெயின்டைன் பண்ண முடியல, அதை இது பண்ண முடியல. அதனால அந்த மிருகங்களை என்ன பண்றாங்கன்னா, காடுகள்ல கொண்டு போய் விடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, வேற இடத்துல கொண்டு போய் விக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இந்த கருங்குரங்க யாரும் என்ன பண்ணல, வாங்கல. இதை கொண்டு போய் காட்டுலயே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழுத்துல இருக்கிற அந்த சங்கிலியை கலட்டிட்டு கூண்டுக்குள்ள வச்சு கொண்டு போய் ஒரு வனப்பகுதியில காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த குரங்குக்கு என்னது? இண்டிபெண்டன்ட் டே, சுதந்திரம். அப்படிதானே? அப்படிதானே? பாருங்க, அது பாக்குது, என்னடா நம்மள இங்கே கொண்டு விட்டுருக்காங்க, நம்ம இடத்துல இங்கே கொண்டு விட்டாங்க. என்ன பண்ணிருக்கு, மறுபடியும் காட்டை விட்டு மறுபடியும் நாட்டுக்கே ஓடிடுச்சு. நாட்டுக்குள்ள போய் அந்த 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 ஜூ இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் அது இருந்த இடத்துல போய் உட்காந்துருச்சு. உட்கார்ந்ததோடு மாத்திரம் இல்லாம அதை கட்டி போட்டுருந்தாங்க அந்த சங்கிலி, அதை எடுத்து கழுத்துல என்ன பண்ணி சுத்திக்கிட்டு அப்படின்னு இருந்துச்சு. சுதந்திரம் கொடுக்கப்பட்டும் சுதந்திரத்தை அதால என்ன பண்ணல, அனுபவிக்க முடியல. ஏன்னா சிறையிருப்பு இப்ப எதுல இருக்குது? இந்த குரங்கோட மனசுலதான் இருக்கு. இப்ப கர்த்தர் நம்மள பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. நீங்க பாவம் இல்லாம பரிசுத்தமா வாழ முடியும். ஆனா மறுபடியும் அந்த பாவத்துல நீங்க போனீங்க அப்படின்னா, அந்த குரங்கு கழுத்துல சங்கிலியை போட்ட மாதிரி தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சங்கிலியை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சிறையிருப்பிலிருந்து திரும்புங்கள். சிறையிருப்பை திருப்பிட்டார் கர்த்தர் உங்களுக்கு. மறுபடியும் அந்த பழைய மாம்சத்தின் கிரியைகளுக்கு, ஜென்ம சுபாவத்திற்கு போகாதீங்க, போகாதீங்க. உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை முந்தி செஞ்சீங்க பாத்தீங்களா, அதையும் செய்யாதீங்க. ஒரு காலத்துல விரும்பி செஞ்சீங்க, அது இப்ப உங்களுக்கு பிடிக்கல, அதையும் செய்யாதீங்க. வசனத்தை கேட்கறதுனால அது பிடிக்காம இருக்குது, செய்யாதீங்க. இழந்தது எல்லாம் 2 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். நிச்சயமாக விசுவாசிக்கிறீங்க. அடுத்து யோபு 42:12 வாசிங்க. யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. பாருங்க, 7,000 இருந்தது எப்படி மாறிச்சு? இப்ப எல்லாமே டபுள் போர்ஷன் பிளெஸிங்ஸ், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள், இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் என்ன பண்ணாரு, யோபுவுக்கு கொடுத்தார். அடுத்து வாசிங்க 42:11 வாசிங்க. 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி. பாருங்க, இதுக்கு முன்னாடி யாருமே எந்த உறவுக்காரங்களும் என்ன பண்ணல, சொல்லுங்க, வரவே இல்லை. அவன் கஷ்டப்படும் போது வரவே இல்லை.
அவன் தாழ்ந்து இருக்கும் போது வரவே இல்லை, அவன் அழுத போது வரவே இல்லை, அவன் துன்பப்படும் போது வரவே இல்லை. இப்ப ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே எல்லாருமே வர்றாங்க. இழந்த உறவுகளையும் கர்த்தர் புதுப்பிக்கின்றார். இழந்த உறவுகளை கர்த்தர் என்ன பண்றாரு? புதுப்பிக்கிறார். எப்படி வர்றாங்க? கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. உறவுக்காரவங்க எல்லாம் எப்படி வந்து வெறுங்கையா வரலையா, ஆபரணங்களோட கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வதிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ண செஞ்சாரா? கஷ்டப்படும்போது யாருமே வரலங்க. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தோன்னு எல்லாருமே வர்றாங்க. உங்களை தேடி வந்து உங்களுக்கு கொடுக்குற, அவங்க வந்து வாங்குறதுக்கு வரல, வர வேண்டாம் பாஸ்டர், வாங்குறதுக்கு இல்ல, கொடுக்கறதுக்கு வர்றாங்க, கொடுக்கறதுக்கு வருவாங்க. அடுத்து வாசிங்க யோபு 42, யோபு 42 16 17 வாசிங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து. எத்தனை வருஷம்? அவன் சரத்துல அவ்வளவு விளைவிடும், அவ்வளவு வியாதி, உடம்பு முழுவதும் வியாதி. ஆனா இழந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் திருப்பி கொடுத்தாரு. எத்தனை பேர் சொல்றீங்க நான் இழந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் மறுபடியும் திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு? ஆரோக்கியத்தை கொடுத்து எத்தனை வருஷம்? 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. 4 தலைமுறை. என் லைஃபே முடிஞ்சு போயிடும், நானே அழிய போறேன் அப்படின்ற நிலைமையில இருந்த அவன் இப்ப 4 தலைமுறைகளை காணும்படியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இழந்த ஆரோக்கியத்தை திருப்பி கொடுத்தார், இழந்த சரீர சுகத்தை திருப்பி கொடுத்தார், இழந்த ஜீவனை திருப்பி கொடுத்தார். எல்லாமே போச்சு அவனுக்கு. பிள்ளைகள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு. மறுபடியும் பிள்ளைகளை கொடுக்கிறாரு. 4 தலைமுறை காணும்படியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, முதல் இந்த பிள்ளைங்க கொஞ்சம் சீரில்லாம இருந்திருப்பாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை குறிச்சு சொல்லியிருக்குது, அழகா சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து நல்ல சௌந்தரியவான்களாக அழகுள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்படிப்பட்ட நிலைமையில யோபு துன்பத்தின் மத்தியில எப்படி செயல்பட்டான் அப்படின்றத சுருக்கமான வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது யோபு முன்னிலைமையில ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தான். இடையில ஒரு சில காரணங்களால எல்லாத்தையும் இழந்துட்டான். எதனால இழந்தான் அப்படின்ற காரணத்தை நான் என்ன பண்ணேன் சொன்னேன். அப்புறம் கர்த்தர் அவனை எப்படி 2 மடங்கு ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொன்னேன். அந்த நடுவுல அந்த இழப்பின் மத்தியில யோபுட்ட நல்ல ஒரு கேரக்டர் இருந்துச்சு. என்னன்னா, அதுதான் நீங்க இழந்ததை பெறதற்கான சாவி. நான் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணல? தேவனை தூசிக்கல. ஃபர்ஸ்ட் தேவன் என்ன பண்ணல? இழப்பின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில கூட அவன் என்ன பண்ணல? தேவனை தூசிக்கல. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு வெளிப்பாடு இல்ல. என்ன வெளிப்பாடு இல்ல அப்படின்னா, தேவன் தீமையை தருகிறவர் அல்ல என்கிற வெளிப்பாடு இல்ல. நன்மையும் தீமையும் தேவன் தான் தருகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா பிசாசோட கிரியைகளை குறித்து நீங்க பழைய ஏற்பாட்டுல பெருசா பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் பிசாசோட கிரியைகளை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறார். தேவனுடைய கிரியைகள் என்ன, பிசாசோட கிரியைகள் என்ன அப்படின்றத காமிக்கிறார். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். கவனிங்க, அதே போலதான் அப்ப ஒரு ஒரு இது தெளிவு இல்லாம இருந்துச்சு. அப்ப கூட அவன் என்ன பண்ணல? தூசிக்கிற. ஒருவேளை தேவன் தான் நம்மளுக்கு இதை கொடுத்திருப்பாரோ அப்படின்னு இருந்தா கூட அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எடுக்கிறவர் அல்ல, கொடுக்கிறவர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. பாருங்க, அந்த நிலைமையில கூட அவன் தேவன் என்ன பண்ணல? தூசிக்கல. அடுத்து அவன் அந்த நிலைமையில கூட ஒரு விஷயத்தை சொல்றான் பாருங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. யோபு 9:10. யோபு 9:10 வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று அவரை போற்றுகிறான். அவருடைய மகத்துவத்தை பேசுகிறான். சபிக்காம தூசிக்காம துதிக்கிறான். அடுத்து யோபு 42, யோபு 42:4 வாசிங்க. நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். போதும். அதாவது அந்த துன்பத்தின் மத்தியிலும் ஜெபிக்கிறத என்ன பண்ணல? அவன் நிறுத்தல. நீர் எனக்கு செவி கொடும், நான் பேசுவேன். துன்பத்தின் மத்தியிலும்
ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறான். அடுத்து யோபு 29 வாசிங்க. யோபு 29 2 அப்புறம் 6 ஆகிய வசனங்கள் வாசிங்க. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, அந்த துன்பத்தின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே கூட ஒரு காலத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்துச்சு. இழந்துருச்சு, அவ்வளவுதான், எல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படி இல்லாம அந்த மறுபடியும் எனக்கு கிடைக்கும், கர்த்தர் எனக்கு திருப்பி அதை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட என்ன பண்ணி இருந்திருக்கிறான். 6வது வசனத்தை வாசிங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, அந்த முந்தின நாட்களின் சீரை எண்ணி பார்க்கிறான். அது எனக்கு மறுபடியும் வரணும், மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்துச்சு. நான் சொல்றேன், உங்க லைஃப்ல ஒரு சில விஷயங்களை இழந்திருப்பீங்க, அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக கர்த்தர் கொடுக்க போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி எதிர்பார்த்து வாழுங்கள். நிச்சயமாகவே அதை திருப்பி உங்களுக்கு கொடுப்பார். கடைசி 27:5 வாசிங்க. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் ஆவி பிரிய மட்டும், என்னுடைய ஆவி பிரிய மட்டும், என்னுடைய ஜீவன் பிரிய மட்டும் நான் உத்தமத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன். கடைசி வரைக்கும் உத்தமனாதான். என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையில இருந்திருக்கிறான் பாருங்க. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பிரச்சனை, உத்தமத்தை நான் விட மாட்டேன், உறுதியா நிற்கிறான் பாருங்க. அதுதான் அவன் இழந்த எல்லாத்தையும் திருப்பி கர்த்தர் கொடுப்பதற்கு ஒரு காரியமாக அமைந்தது. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாவரும் எழுந்து நிற்போம். உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வார். உங்களுடைய முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் பிந்தின ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். கர்த்தர் உங்களை மென்மேலும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நீங்கள் இழந்த அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாய் திருப்பி கொடுப்பார், இரட்டிப்பாய் திருப்பி கொடுப்பார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எதையெல்லாம் இழந்துறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு 100 மடங்கு 100 தனையா திருப்பி கொடுப்பேன். இதை நீங்க விசுவாசிங்க. யோபுவோட சப்ஜெக்ட் ஒரு பாடமாக இருந்தாலும் அதுல ஒரு சில விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம். ஆனா கர்த்தர் நம்மளுக்கு இழந்ததை 2 மடங்கு கொடுக்கிற தேவன் அல்ல, நாம் இழந்ததை 100 மடங்கு கொடுக்கிறவர். யோபு காலத்துல மத்தியஸ்தர் இல்ல, அதனால 2 மடங்கு இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இருக்கிறார். அதனால நீங்க இழந்த எல்லாத்தையும் 100 மடங்கு கரங்களை தட்டி உற்சாகமாய் 100 மடங்கு திருப்பி பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் நிச்சயமாகவே அதிகமாக ஆசீர்வதிப்பார். Thank you, Jesus.